மச்சான் 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணாம போயிடும் சாமா. என்னை சுத்தி 20 டாக்டர் சத்தம் போடாத. நான் வந்துறேன்டா பிரபாகரன் மகன் அந்த நாற்காலியில உட்கார்ந்துறேன்டா. வாய்ப்பில்ல ராஜா, கவலைப்படாத கவலைப்படாத. நீ சிரிக்கிற அண்ணன் சொல்லும் போது உனக்கு புரியல. பெரியார் சொன்ன மாதிரிதான் நீங்க எல்லாம் சூத்துறேன், அப்ப நீங்க மூத்துறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஐ அம் ஆல்சோ. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ண மாப்ள. அந்த சீமா பேச்ச டவுன்லோட் பண்ணு. நெக்கு சிரிப்பே வரல. இன்னும் தெளிவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். கவனம் பண்ணி ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாரே இதுக்கு மேல கத்துறதுக்கு தெம்பு மேல நார்மாரே. 15 ஆண்டுகளா கத்தி வாரம் ஏமாரே. ஒத்த ஓட்ட போடாத என்ன. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அப்படி இந்த தொகுதியிலே 3 தடவை கத்திட்டான், பிச்சை எடுத்துட்டான் 3 தடவை. இதுக்கு பார்த்தாவது ஒரு தடவை போட்டு விடுங்க. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மதுவில்லாத ஒரு மாநிலமாக ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம்மால் தான் முடியும். ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்துடுறேன். இது மாதிரி உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் மூளை என்ற உறுப்பில்லாதவன் அதிகாரத்தை கொடுத்தா கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். நீ இன்னும் ஊர் போறக்க போலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா விட அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா, நான் சொல்றது இந்த மகன் சொல்றேன் பாரு, இந்த பாரு, நான் சத்தியம் பேசுறேன். ஒரு சத்தியத்தின் மகன். யாருடா போய் சொல்ற? இந்த ஒக்கல போய் இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? ஏதோ கத்தி பாக்குறேன். என்னை சுத்தி 20 டாக்டர் தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். சத்தம் போடாத. அப்ப நான் என்ன நேயர்களே எப்படி இருக்கிறீங்க? இந்த கத்தே நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேற. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சத்தியமா நான் செய்வேன், நல்லா செய்வேன். எனக்கு இந்த வளகுல கொலகுலாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் பெட் 1 தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. அவர் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. சோலி முடிச்சு போகாத ஊருக்கு வழி கேட்கிறவரு, அதனால அவர் அப்படிதான் இருப்பாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பெரியாரை விமர்சிப்பது தமிழ்நாட்டில் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுகிறேன். சோலி முடிச்சு பெரியாரை விமர்சிப்பது சூரியனை பார்த்து நாய்கள் குறைப்பதை போன்றது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சீமான பெரிய இதாட்டு ஒன்றும் தெரியல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? காளானோட வளர்ச்சி என்னவோ அதுதான் சீமானோட வளர்ச்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச.